சகோதரர் ராஜா திருவேங்கடம் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இந்த உங்களுடைய தலைப்பிலேயே மு.க. ஸ்டாலின் அவர்களும் திமுக இருக்க வரை தமிழ்நாட்டை பாஜக ஆள முடியாது அப்படிங்கிற தலைப்பை அவர்கள் வைக்கின்ற பொழுதே அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். மாநாடு நேற்றைக்கு நடந்திருக்கின்றது. முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியை மையமாக வைத்து தான் பேசி இருக்கின்றார்கள். நீங்க பாஜக ஒரு பொருட்டே கிடையாது, எங்களுக்கு அவர்கள் எதிரியே கிடையாது அப்படிங்கும் பொழுது நீங்க எதுக்கு பாஜகவை பத்தி நீங்க கவலைப்படணும்? பயம் வந்து விட்டது. பாஜக எங்கே என்று சொன்னார்கள். பாஜக காலின்றி விட்டதா என்று கேட்டார்கள், வேரூன்றி விட்டதா என்று கேட்டார்கள். கேட்க கேட்க நாங்க 4 சீட் என்று இருக்கின்றோம். தனியாக நின்று பாஜக 11.7%, கூட்டணியோடு தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 18% வாங்கி இருக்கின்றோம். இன்றைக்கு கூட்டணியோடு வந்திருக்கின்றோம் என்று சொன்னோம்னா மிகப்பெரிய பலத்தோடு களத்தில் நின்று கொண்டு இருக்கின்றோம். இன்னொன்று சொல்லுகின்றேன் சகோதரரே, நீங்க சொல்றீங்கல்ல திமுகவுடைய சார்ந்து இருக்கக்கூடிய பேச்சாளர், தயவு செய்து ஒரே ராஜா 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 தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க 11.7 தனியாக பாஜக, 18% எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில். அதே போல நீங்க சொல்றீங்கல்ல மேனாமினிக்கு திட்டங்களை எல்லாம் ஏன் அதையும் கூட அறிவிச்சிருக்கலாம் அப்படின்னு சகோதரருக்கு சொல்றேன், ஆதவன் அவர்களுக்கு சொல்றேன், நீங்க கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ணுங்க, என்ன நடந்திருக்குன்னு சொல்லி ஹோம்வொர்க் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு 5000 ரூபாய் அறிவித்திருக்கின்றீர்களே, ஆர்டிஐ போட்டு எடுத்து வச்சிருக்கின்றோம். யாருடைய பணம் தெரியுங்களா? மத்திய அரசாங்கத்தினுடைய பணம். பட்டியலின சகோதரர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து நீங்க அந்த பணத்தை எடுத்து கொடுத்திருக்கின்ற. இதையும் கூட நாங்கள் தேர்தலில் சொல்ல போகின்றோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சொல்ல போகின்றோம். ஒவ்வொரு வாக்காளரை சந்தித்து இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க போகின்றோம். இன்றைக்கு வந்து திமுக சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் பாஜக மையமாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி மையமாகவும் எங்களுடைய கூட்டணி இன்றைக்கு அதிமுகவும் பாஜகவும் பலமாக களத்திலே இறங்கி இருக்கின்றது அப்படிங்கிற பயத்தை தான் காட்டுகின்றது. எல்லா விதத்திலையும் எந்த பேச்சாக இருந்தாலும் சரி, அது தெருமுனைய கூட்டமாக இருந்தாலும் சரி, திமுகவினுடைய உள்ளரங்க கூட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் போடுகின்ற பெரிய அளவுக்கு அது மாநாடாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் பாஜகவை வசைபாடுவது மட்டும்தான் உங்களுடைய குறிக்கோள். தேர்தலில் நீங்க என்ன சொன்னீங்க அதை முன்வைத்து சொல்லுங்க. 511 வாக்குறுதிகள் சொன்னீங்க. குடும்ப அரசியலை பத்தி நீங்க குடும்ப அரசியலை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? குடும்ப அரசியல் நாங்க மக்களை சந்தித்தோம். குடும்பம் மட்டுமே அரசியல் இருக்கிறது நாங்க சொல்றோம். குடும்ப அரசியல் குடும்பம் மட்டுமே திமுகவை ஆட்சி செய்ய கூடாதுங்கறீங்க. இருங்க ஒரே நிமிஷம். முருகானந்தம், எங்க கட்சியில பதற்றப்படாதீங்க. கேள்விக்கு பதில் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இஸ்லாமி இவ்வளவு நாள் சார் அமைதியா இருங்க சொல்லுங்க. அப்புறம் அவரை பேச விடுங்க. கேள்விக்கு அவர் முடிச்சிட்டோம். பதற்றப்படாதீங்க மிஸ்டர் முருகானந்தம். I can understand your problem. நான் திரும்ப ஒரே ஒரு கேள்வி. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த சார், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்த ஒரு நபரை திமுக தலைவராக்க முடியுமா? நாங்க ஆக்குவோங்க. இல்ல அப்துல் கலாமை கொண்டு வந்து பைத்தியக்காரத்தனமா இல்லங்க. பதற்றப்படாதீங்க சார். ஒரு சம்பந்தமே இல்ல. இல்லங்க அவரை பேச விட மாட்டேன். அமைதியா இருங்க சார். அவர் நேரத்துல பேச விட மாட்டேன், பாத்துக்கலாம். நீங்க எதுல என்ன எழுதுறீங்க? தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம். எழுதுறீங்க நான் கேக்குறேன். ராஜா திருவேங்கடம் அவர்களே, தீபத்தூட பத்தி பேசுறீங்க. எடப்பாடியை பத்தி சொன்ன உடனே ஜவஹர்லாலுக்கு இவ்வளவு கோபம் வருகிறது. தன்னுடைய சொந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நரவேட்டை ஆடக்கூடிய காலத்தில் முருகானந்தம் பிரதமருடைய தமிழ்நாட்டு வருகைங்கிறது இப்போ சமீப நாட்களா அடிக்கடி நடந்துட்டே இருக்குது. என்ன இது தேர்தலுக்கான ஸ்டண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே எழுப்புறாங்களே. ராஜா திருவேங்கடம், ஒரே ஒரு விஷயம், எம்பெருமான் முருகனை பற்றி அதை மோசமான பேசக்கூடிய தன்மை படைத்த ஒரு நபர்களை நீங்கள் ஆதரிக்கின்றீர்கள் சொன்னா இந்த விவாதம் வேற மாதிரி போயிடும். தீபத்தூன் விஷயத்துல மன்னிப்பு கேட்டது போலீஸ் கமிஷனருங்க. எழுத்தாளருக்கு தெரியுமா? நீங்க போய் நல்லா எழுதி படிச்சு பாத்துட்டு வாங்க. நாங்கள் செய்தது தவறுன்னு சொல்லி உங்களுக்கு முதல்ல அது தெரியுமா? அப்புறம் எதுக்கு அந்த வார்த்தையை பத்தி சொல்றீங்க? நீங்க நீதிபதி 2 செகண்ட் பேசி சொல்றீங்க. பண்ணணும்ல நீதிபதி அது சர்வே பண்ணல. நம்ம திரும்ப சரியா வச்சுடுவோம். வாக்குகளை வாங்க முடியுமான்னு கேக்குறீங்களா சார்? ராஜா திருமங்கடம் பாஜகவை காமிச்சு வாக்குகளை வாங்க முடியுமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களே. எங்க கூட்டணி அற்புதமாக இருக்கின்றது. நான் இந்த மேடையிலே சொல்லுகின்ற எங்களுடைய கூட்டணிக்கு முதல்வர் வேட்பாளர் யார் என்று கேட்டால் இபிஎஸ் அவர்கள் தான். இதுல என்ன மாற்று கருத்து இருக்கின்றது? ஒண்ணு. இரண்டாவது, எங்களை காமிச்சு யாருக்கு ஓட்டு வாங்குறீங்க வாங்கலையா அதெல்லாம் நீங்களை பத்தி எல்லாம் சார் ஒரே ஒரு செகண்ட் சார், என்னோட கேள்விதான் சார். இலங்கையில என்னோட கேள்விதான். ஒரே நிமிஷம் எல்லாத்துக்கும் ஒரே செகண்ட் ராஜா ஒரே செகண்ட் தான் எடுத்துக்குவேன். இலங்கையில 1.5 லட்சம் தமிழ் சொந்தங்கள் கொன்று குவிக்கும் பொழுது யாருடைய கூட்டணி இருந்தது? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய கூட்டணி இருந்தது? ஏன் தடுக்கப்படவில்லை? தமிழ் சொந்தங்களை வெட்டி கொன்றீங்களே, அப்ப நீங்க எங்க போனீங்க? சரி, உங்களுடைய எழுத்தாளர் பத்திரிகையாளர் RS பாரதி என்ன சொன்னாரு? அப்ப ஏன் வாய் மூடிட்டு இருந்தீங்க? அப்ப நீங்க எங்க போனீங்க? தீபத்தூனை பத்தி எல்லாம் நீங்க பேசலாமா? கூட்டணிக்குள்ள வருவோம்.
எங்களுக்கு கூட்டணிக்குள்ள வருவோம். கூட்டணி தெளிவா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படி சொல்லி தமிழ் சொல்றீங்க. கடவுள் ஒரு செகண்ட் முருகனை சார். பற்றி யார் பேசினாலும் சரி அதற்கான தக்க பதிலடி நாங்கள் கொடுத்து தந்துருவோம். ரைட், ஓகே. உங்க